In this session, let us see Unit 4 Supplementary. The title of the lesson is The With the Photographer, which was written by Stephen Leacock. Let us see the biographical detail of the writer. P.H. Butler Leacock, FRSC, born in the year 1869 and died in the year 1944, was a Canadian teacher, political scientist, writer, and humorist. P.H. Butler Leacock, FRSC அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபெலோ ஆஃப் த ராயல் சொசைட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரி, அதோட அப்ரிவேட்டட் ஃபார்ம் தான் அது. டெக்ஸ்ட் புக்கில் ஆக்சுவலாக இயர் ஆஃப் பர்த் வந்து they have given it wrong. It is given as 1986, but actually it is 1869. He was a Canadian teacher and he was a political scientist as well as a writer and humorist. He was educated at Upper Canada College in Toronto, the University of Toronto, from which he graduated in 1891. ஸோ இவரோட எஜுகேஷன் ஆல்மோஸ்ட் எங்கே தான் நடந்திருக்கு அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ கனடாவில் தான் என்ன பண்ணியிருக்காரு, முடிச்சிருக்காரு. He received a fellowship in political economy and took his PhD in 1903. ஸோ ஃபெலோஷிப்பும் முடிச்சுட்டு பிஹெச்டியும் என்ன பண்ணியிருக்காரு 1903 என்ன பண்ணியிருக்காரு பொலிட்டிக்கல் எக்கானமி அப்படிங்கிற சப்ஜெக்டில் he has completed. Between the years 1915 and 1925, he was the best known English speaking humorist in the world. ஸோ உலக அளவில் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஹியூமரிஸ்ட், நகைச்சுவை எழுத்தாளர் அப்படிங்கிற பெருமை யாருக்கு அப்படின்னா இவருக்கு தான். He is known for his light humor along with criticism of people's follies. ஃபாலிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக பீப்புளோட சில மிஸ்டேக்ஸ், அந்த பண்ணுற தப்புகளை ஒரு நகைச்சுவை உணர்வோட என்ன பண்ணுவார் அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் தான் பட்லர் லீகாக். இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் எல்லாம் சன்ஷைன், ஸ்கெச்சஸ் ஆஃப் அ லிட்டில் டவுன், Arcadian Adventure with the Idle Rich, Economic Prosperity in the British Empire, The Dawn of Canadian History, Moonbeams from the Larger Lunacy, The Unsolved Riddle of Social Justice, My Discovery of England, Wit and Dry Humor are some of his brilliant writings. ஸோ இங்கே டைட்டில் பண்ணியிருக்கிற எல்லாமே இவரோட ஒர்க்ஸில் பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஃபியூ ஒர்க்ஸ் யூ கேன் மென்ஷன் இன் த இன்ட்ரோ பார்ட். வாட் ஆர் த ஒர்க்ஸ்? Arcadian Adventure with the Idle Rich, Economic Prosperity in the British Empire, The Dawn of Canadian History, Moonbeams from the Larger Lunacy, The Unsolved Riddle of Social Justice, My Discovery of England, Wit and Dry Humor. இதெல்லாம் இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ். Now we'll move on to the main content of the lesson. இந்த டைட்டிலே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வித் அ ஃபோட்டோகிராஃபர். இந்த ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிறது என்னென்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து நார்மலாக வி ஆர் யூஸிங் டிஃப்ரெண்ட் காட்ஜெட்ஸ் டு டேக் ஃபோட்டோஸ். பட் ஏர்லியர் ஸ்டேஜில் இந்த ஃபோட்டோகிராஃபர் இங்கே பக்கத்தில் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேமராஸ் இருக்கும், அவங்களோட அப்பீரன்ஸும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ரைட்டர் தட் இஸ் ஸ்டீஃபன் லீகாக் வாண்ட்ஸ் டு டேக் அ ஃபோட்டோகிராஃப் ஆஃப் ஹிஸ் ஓன். ஸோ ஹி கோஸ் டு த studio to take a photograph, and he describes in the whole lesson his experience he had in that studio. I want my photograph taken, I said. Here I refers to Stephen Leacock. The photographer looked at me without enthusiasm. The photographer did not show any interest. He was a drooping man in a grey suit with the dim eyes of a natural scientist. ட்ரூப்பிங்னா கொஞ்சம் பெண்ட் ஆகி கிரே கலர் சூட் போட்டிருக்காரு. தட் இஸ் ஒரு மாதிரி லைட் கிரே கலர் மீன்ஸ் ஆஷ் கலரில் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சூட் போட்டிருக்காரு. அவர் ஐஸ் எல்லாமே டிம்மாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் லுக்கில் அவர் இருக்கார். பட் தெர் இஸ் நோ நீட் டு டிஸ்கிரைப் ஹிம், எவ்ரிபடி நோஸ் வாட் அ ஃபோட்டோகிராஃபர் இஸ் லைக். இது நம்ம ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஏர்லியர் ஸ்டேஜில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து இப்படி தான் இருந்தாங்க. சிட் தேர் ஹீ செட் அண்ட் வெயிட். ஸோ இங்கே உட்காருங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டர்னாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு he goes in. I waited an hour. I read the Ladies' Companion for 1912, the Girls' Magazine for 1902 and Infant Journal for 1888. ஸோ அங்கே இருந்த டிஃப்ரெண்ட் இயர்ஸில் பப்ளிஷ் ஆன பழைய புக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாரு, இவர் படிச்சிட்ருக்காரு. I began to see that I had done an unwarrantable thing in breaking it on the privacy of the man's scientific pursuit with a face like mine. ரொம்ப ஒரு மாதிரி மோசமான ஒரு முகத்தோட
அன்வாரண்டபிள்னா இல்லீகலாக இவனோட ப்ரைவசியில் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நான் உள்ளே வந்துட்டணும் அப்படிங்கிற மாதிரி யார் ஃபீல் பண்ணுறா? ரைட்டர் ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா 1 hour வெயிட் பண்ணுறாரு. அங்கே கடந்த அன்வான்ட் மேகசின்ஸ் எல்லாத்தையுமே என்ன படிச்சாச்சு? பழைய மேகசின்ஸ் எல்லாம் படிச்சாச்சு. ஸோ ஃபார் தட் பர்சன் டிட் நாட் கால் ஹிம் இன் டு டேக் அ ஃபோட்டோ. அதனால ரைட்டர் என்ன ஃபீல் பண்ணுறாரு? இல்லீகலாக இவனோட ப்ரைவசியை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி உள்ளே வந்துட்டோமோ இந்த முகத்தை வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீ இஸ் ஃபீலிங் பேட். After an hour, the photographer opened the inner door. Come in, he said severely. So 1 மணி நேரம் கழிச்சு that photographer opened the inner door. உள்ள இருக்க டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கோமா சிவியர்லினா ஒரு மாதிரி ஸ்டர்ன் வாய்ஸ்ல சொல்றாரு. I went into the studio. Sit down, said the photographer. உள்ள போன உடனே என்ன சொல்றாரு? உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு. I sat down in a beam of sunlight filtered through a sheet of factory cotton hung against the frosted skylight. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு இடத்துல உட்காந்துருக்கு. அந்த இடத்துல இருந்து என்ன வருது அப்படின்னா அந்த இடத்துக்கு ஒரு பீம் ஆஃப் சன்லைட் உள்ளே வருது. ஆனால் எதை கிராஸ் பண்ணி வருது அப்படின்னா ஃபேக்ட்ரி காட்டன் அப்படிங்கிறது ஒரு ஸ்க்ரீன் கிளாத். அந்த ஸ்க்ரீன் கிளாத்தை தாண்டி வர்றது எப்படி இருக்குது அப்படின்னா டைரெக்டாக சன்லைட் அவன் மேலே படலை. ஃப்ராஸ்டட் சன்லைட், ஃப்ராஸ்டட் கிளாஸ்ன்னு பார்த்துருப்போம், லேசாக கலங்கலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாத சன்லைட் வந்து என்ன ஆகுது? உள்ள அந்த காட்டன் ஸ்க்ரீன் கிளாத்தை கிராஸ் பண்ணி அங்கே வந்து விழுகுது. The photographer rolled a machine into the middle of the room and crawled into it from behind. ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுறாரு? அந்த மெஷின் எடுத்து சென்டரில் வச்சுட்டு மிடில் ஆஃப் த ரூமில் வச்சுட்டு உள்ள பின்னாடி தவந்து போய் தலையை என்ன பண்ணுறாரு? உள்ளே வச்சுக்கிறாரு. He was only in a second. ஒரு செகண்ட் தான் உள்ளே இருந்தார். Just time enough for one look at me and then he was out again. ஒரு செகண்ட் உள்ளே போய் அது வழியாக என்ன ஒரு செகண்ட் பார்த்ததோட சரி திரும்ப என்ன பண்ணுறாரு? அந்த கிளாத்துக்குள்ளேருந்து வெளியே வந்துடுறாரு. Tearing at the cotton sheet and window panes with a hooked stick, apparently frantic for light and air. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த காட்டன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஃபேக்ட்ரி காட்டன் ஹங்குன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்க்ரீன் கிளாத்தை என்ன பண்ணுறாரு? கையில் இருக்கிற ஹூக்டு ஸ்டிக்கை வச்சு என்ன பண்ணுறாரு? ஒரு கம்பி நுனியில் வந்து ஒரு ஹூக் மாதிரி இருக்கும் ஒரு குச்சியில், அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறாரு? அந்த ஸ்க்ரீன் கிளாத்தை தள்ளி விடுறாரு. ஏன் அப்படின்னா ஃபார் த நீட் ஆஃப் லைட் அண்ட் ஏர், உள்ள சன்லைட்டும் வரணும், ஏர் சர்க்குலேஷனும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குச்சியை வச்சு என்ன பண்ணுறாரு? அதை ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ இதுதான் அந்த கேமரா. இதுபடி தான் அந்த மேலே ஒரு ஷீட் போட்டு என்ன பண்ணுவாங்க? they will be taking photo. இந்த மாதிரி ஒரு லைட்ஸ் தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க? யூஸ் பண்ணாங்க. டிம் லைட்டு என்ன ஆகுது? அது மேலே ஃபால் ஆகுது. Then he crawled back into the machine again and drew a little black cloth over him. This time he was very quiet in there. I knew that he was praying and kept still. ஸோ திரும்ப என்ன பண்ணுறாரு? அந்த மெஷினுக்குள்ளே போய் பிளாக் கலர் துணியை போட்டு அவர் கவர் பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் நேரம் ஆச்சு, சைலண்ட்டாக இருக்குது. உள்ளே போய் ப்ரே பண்ணிகிட்டே இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாருன்னு இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. When the photographer came out at last, he looked very grave and shook his head. அந்த கிளாத்துக்கு அடியிலேருந்து அவர் வெளியே வந்தோடனே ரொம்ப சீரியஸான ஒரு ஃபேஸோட தலையை என்ன பண்ணுறாரு? இப்படின்னு என்ன பண்ணுறாரு? ஷூக்னா ஷேக் பண்ணுறாரு தலையை. The face is quite wrong, he said. இந்த முகம் சரியில்லையே அப்படின்னு சொல்கிறாரு. I know, I answered quietly. I have always known it. ஸோ எனக்கு தெரியும், என் முகம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லைங்கிறது எனக்கு தெரியும். He sighed பெருமூச்சு விடுறாரு. I think, he said, the face would be better 3/4 full. ரொம்ப பெரிய ஃபேஸாக இருக்குது, ஒரு 3/4 சைஸில் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. He sighed again. I don't like the head, he said. மறுபடியும் பெருமூச்சு விட்டு என்ன சொல்கிறாருன்னா உங்கள் தலையும் எனக்கு பிடிக்கல. Then he went back to the machine and took another look. மறுபடியும் மிஷினுக்குள்ளே போயிட்டு அந்த கிளாத்தை போத்திட்டு இன்னொரு தடவை பார்க்குறாரு. Open the mouth a little, he said. கொஞ்சம் வாயை திறங்க அப்படின்னு சொல்கிறாரு. I started to do so. திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறப்ப close it, he added quickly. இல்லை வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. Then he looked again. மறுபடியும் கேமரா போய் அந்த கிளாத்தை போத்திட்டு மறுபடியும் அது வழியாக என்ன பண்ணுறாரு? ரைட்டரை பார்க்குறாரு.